பட் நானும் விஜய் ரசிகர் தான். பட் இருந்தாலும் சென்னை வந்து டெவலப் ஆகணும்ன்ட்டு. ஏன்னா இப்போ ஹைதராபாத்தில் 2 ஏர்போர்ட் இருக்குது, டெவலப் ஆகிடுச்சு. செகண்ட் ஆரம்பிச்சாங்க, டெவலப் ஆகிடுச்சு. ஏர்போர்ட் வந்து நல்லது தான். பட் ஆனால் வந்து விவசாயம் நல்லா இருக்குது, அதெல்லாம் அழியுது. இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னா சில பாதிப்பு இருக்கும். நல்லது செய்கிறது முக்கியம்தான், ஆனால் நல்லது நடக்கையில் கெடுக்காமல் இருக்கிறது முக்கியம் தானே. அப்படி பார்க்கையில் விஜய் அண்ணா கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கலாம். போய் பேசினது தப்புன்னு எனக்கு தோணுது. அந்த பரந்தூரில் வந்து ஏர்போர்ட் வைக்கணும். அப்போது ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஆளை பலி கொடுக்கலாம், ஒரு தெரு நல்லா இருக்கணும்னா ஒரு வீட்டை பலி கொடுக்கலாம், ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா ஒரு தெருவை பலி கொடுக்கலாம், ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஊரையே பலி கொடுக்கலாம். இப்படி யோசிக்கிறது சரி நீங்க நம்புறீங்கல்ல? அந்த ஒரு ஆள் உங்க அம்மாவா இருந்தா, நீங்க பெத்த புள்ள அந்த வீட்டுல வாழ்ந்தா, உங்க ஆருயிர் காதலி அந்த தெருவுல இருந்தா, ஒருத்தரோட வாழ்க்கை முறைய, வாழ்வாதாரத்தை, வாழ்விடத்தை பெருவாரியான மக்களோட வளர்ச்சிக்காக அழிக்கிறது எவ்வளவு பெரிய கிரைம். ஒரு ஊருக்காக ஒரு தெருவை காலி பண்ணலான்னு சொல்றீங்கல்ல, ஒரு வாதத்துக்காக நீங்க சொல்றது சரின்னே வச்சுப்போம். அந்த முடிவை பாதிக்கப்படுறவன் தான் எடுக்கணும்னு சொல்றோம். ஊரை விட்டு போறதா இல்லையாங்கிறத அங்க வாழ்றவன் தான் தீர்மானிக்கணும். அவன் அந்த இடத்துல 100 வருஷம் இருந்திருக்கலாம், 200 வருஷம் இருந்திருக்கலாம், 1000 வருஷம் கூட இருந்திருக்கலாம். அவனுக்கு வெளியேற உடன்பாடு இல்லைன்னா அவனை வெளியேற்ற உரிமை இங்க யாருக்குமே கிடையாது.